படம் ரொம்ப மோசம். எனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி அப்படியே மூவி கொண்டு போயிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டு, அப்புறம் ஏதோ குஸ்தின்னு கொண்டு வராங்க. கடைசியாக ஒரு ஸ்போர்ட்ஸை கொண்டு வந்து எந்த படமும் எந்த ஸ்போர்ட்ஸையுமே கரெக்டாக சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸை எடுத்து அந்த ஸ்போர்ட்ஸை தெளிவாக கொண்டு போயிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். எதையுமே ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லலை. பெத்தி வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தனி படமா விட்டுருந்தாங்க அப்படின்னா புஷ்பா 1 மாதிரி ஓடிடும். சரியான ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் மசாலா என்டர்டெய்னர் படம் அது. பெத்தி உண்மையிலே சொல்றேன், பெத்தி என்னடா ஒரு ராம் சரண் சார் மெகா சூப்பர் ஸ்டார்ன்றாங்க, அவர் படம் எப்படி இருக்குன்னு வந்தோம். ஆனா உண்மையிலே சொல்றேன், படம் டர் ஆயிடுச்சுங்க, அப்படிதான் சொல்லணும். ரொம்ப பெத்தி இப்போ எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம் சரண் அவருக்கு வந்துட்டு அந்த டெடிகேஷனுக்கு நான் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ சூப்பரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்து செகண்ட் ஹாஃப் போகும்போது அந்த பிசிக்குக்கே நாம வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த அந்த படத்துல கொஞ்சம் ஒரே ஒரு போர்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த குஸ்தி போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி படம் சுத்தம் வேஸ்ட்டு. புஜி பாபு செஞ்சுட்டாரு. தெலுங்கு சினிமா இப்படிதான் இருக்கும்னு நமக்கு தெரியும். லாஜிக்லாம் இருக்காது, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் போறோம். அங்க போய் பார்க்கும்போதும் அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. ஹீரோ இன்ட்ரடக்ஷனு, 2 சாங்கு, பெப்பி நம்பர் டான்ஸு, அதுக்கப்புறம் ஃபைட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அப்படியே நிப்பாட்டி இருந்தா சூப்பரா இருக்கும். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்க. பார்ட் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே என்னடா அப்படின்ற மாதிரி போச்சு. ஓகே, ஒன் டைம் ஆச்சு. ஓவர் எலிவேஷன், அதாவது இந்த தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஹீரோக்கு கொடுக்குற அந்த எலிவேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். அண்ட் இந்த படத்துலயும் அந்த எலிவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா ஒர்க்கிட்டா இருக்கு. அண்ட் ரொம்பவும் ஓவர் எலிவேஷனா கொடுத்துட்டாங்களோ. அதான் நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா, ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா கொடுத்தா அது திகட்ட ஆரம்பிச்சிடல. அந்த மாதிரி ஒரு சில இடத்துல திகட்டிருச்சு. அவரு ராம் சரண் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஒருத்தரோட ஆக்டிங்காக படத்தை பார்க்கலாம். மற்றபடி எனக்கு இந்த ஹீரோயின் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா ஏதோ ஹீரோயின் வச்சிருக்காங்கிற பேருக்காக ஹீரோயின் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அந்த படத்துக்கு ஹீரோயின் தேவையே இல்லை. அப்புறம் அந்த அரசியல் சீன் ஒன்று வருது, அதுவும் தேவையே இல்லை. நிறைய போர்ஷன்ஸ் எதுக்காக வச்சாங்கன்னே தெரியல. சும்மா ஏதோ நம்மளும் படம் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தாலும் படம் கண்டிப்பாக ஓடாது. செகண்ட் ஹாஃப் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. செம்ம லாங்கா போயிடுச்சு செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டரா வந்து, அதுக்கப்புறம் ரெஸ்லிங்க்கு போய், அதுக்கப்புறம் பிளேட் ரன்னரா மாறி அவ்வளோ எதுக்கு போனாங்க அப்படின்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட நிப்பாட்டி எடுத்துருக்கோம். செகண்ட் ஹாஃபும் ரொம்ப இழுத்துட்டு, அதே மாதிரி ரெஸ்லிங் முடிச்சோனையாவது நிப்பாட்டி இருக்கலாம். ரெஸ்லிங்ல அவர் வின் பண்ண மாதிரி காமிச்சு அதோட முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இழுத்து போய் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சோடனே ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சு, தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் மாஸ் ஹீரோ தர அதிகமா 10 போர்ட்ஸ் எடுத்த கூட நம்ம உட்காந்து பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. நம்ம உட்காந்து தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ண முடியாது. அவங்க தெலுங்கு ஆடியன்ஸ், அவங்க பேசுறவங்க, அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து இந்த படங்கள் பார்த்து பழகி போனவங்க. நம்மளாம் அப்படி கிடையாது. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண. அவரோட மியூசிக்ஸ்ல நிறைய கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சான்னு கேட்டா ஒரு சில இடத்துல இது தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவரோட மியூசிக் நான் குறை சொல்ல, ஆனா எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகல. அண்ட் அதுக்கு நம்ம தமிழ் படம் எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம படத்தை எல்லாம் வச்சு செய்யறாங்க. ஆனா எனக்கு கேட்டா நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் நிறைய பேர் நல்லா பண்றாங்க. அவங்கள கம்பேரிட்டிவ்லி நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா எல்லாருமே அவங்கள பெருமையா பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம தமிழ் டைரக்டர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ராம் சரண் வந்து அவரோட கரியர் பெஸ்ட்னு கூட சொல்லுவேன் நான். ட்ரிபிள் விடவும் பெட்டராகவே பண்ணியிருந்தாரு. பட் அவரோட உழைப்பு வீணான மாதிரி இருந்துச்சு. அவரோட அவ்வளோ உயிரை கொடுத்து நடிச்சு அதுக்கு தகுந்த ஒரு கதை அமையலை அப்படின்றது பார்க்கறதுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அது நம்ம ரசிகர் மாதிரி இருக்காது. சில விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க. ஒரு மாஸ் ஹீரோக்கு என்ன தேவையோ அதை வச்சு பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஹீரோக்கு உண்டான விஷயத்தை நிறைய விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல படத்தில். அதான் விஷயம். ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டா இருக்க ஒரு ஃபிலிம் அப்படிங்கும் போது நம்மளால மற்ற படத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ தங்கல் இருக்கு, தங்கல் தாண்டி ஜெர்சி இருக்கு, ஜீவா இருக்கு. இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் வந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, சூப்பர் அப்படின்ட்டு. அந்த கனெக்டிவிட்டி எங்கேயோ மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 மணி நேரம் 10 நிமிஷம் அதான் சொல்றேனே, 2 பார்ட்டா விட்டுருந்துருக்கலாம் அவங்க அழகா. ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டுமே விட்டுருந்தாலே அது ஒரு பக்காவான ஒரு தனியான ஒரு படமா இருக்கு. அதுலயுமே ஒரு ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்லிங்ல ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறம் பிளேட் ரன்னிங்ல ஜெயிக்கிறாரு. எதுக்கு 3 தடவை ஹீரோ ஜெயிக்கணும்னு தெரியல. ஹீரோ ஒரு தடவை ஜெயிச்சிட்டாருனாலே நமக்கு படம் பார்க்குற ஒரு திருப்தி வந்துருவோம் நம்ம. அவர் 3 தடவை ஜெயிக்க வச்சு அவ்வளோ லென்த்து தேவையில்லாம தான். அது அந்த லென்த்து தான் படத்தோட பெரிய மைனஸ். அதான் தலைவா, ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே படம் முடிச்சது தலைவா. செகண்ட் ஹாப்ல வேற கொண்டு போய் ஓட்டி எங்களை ஓட விட்டாங்க. நாங்கள் விட்டா பூண்டாட்ட மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் நல்ல ஒரு மெசேஜை கொண்டு போய் கன்வே பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அதை கிளியரன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாப்ல முடிச்சாங்க. செகண்ட் ஹாப்ல கொண்டு போய் என்னடா வழி செகண்ட் ஹாப் வாண்டடா வச்ச மாதிரி தான் சில விஷயங்கள் இருந்தது. ஓகே, ஒன் டைம். அண்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட்டரா இருப்பாரு. அண்ட் செகண்ட் ஹாஃப் போக போக மறுபடியும் குஸ்தி கத்துப்பாரு. அதை நீங்க ட்ரைலர்லயே பார்க்கலாம். அண்ட் இது எல்லாத்துக்கும் தாண்டி கடைசியில அவரு
அவரோட ஊரை மீட்டுறதுக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எடுத்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அதுதான் தெலுங்கு ஆடியன்ஸ்க்குமே செகண்ட் ஹாஃப்ல போர் அடிக்க ஆரம்பிச்சு எங்களுக்கு போதுன்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இன்டர்வல்லே ஹீரோ ஜெயிச்சிடுறாரு, அதுக்கப்புறம் என்ன கதை இருக்க போகுது, அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி வேற விளையாட்டுல அவர் ஜெயிக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா ஆடியன்ஸுமே பிடிக்கும். ஒரு பக்காவான ஒரு முழு பேக்கேஜா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் செகண்ட் ஹாஃப் தான் சொல்லிட்டாங்க. சொல்ல வந்த கருத்து கதை ஓகே, ஆனா ஒரு சில கிராஃபிக்ஸ் ஆகட்டும், ஒரு சில போர்ஷன்ஸ் எனக்கு ஒரு மாதிரி தேவையில்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் 3.25 மணி நேரம் படத்துல ஹீரோயின் வரது ஒரு 1/4 மணி நேரமோ அரை மணி நேரம் தான். ஹீரோயின் இல்லைனாலும் அந்த கதை டிராவல் ஆகும். ஸோ நிறைய ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஃபுல்லா ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிம். இருந்தாலும் கொஞ்சம் ஜான்வி கபூருக்குலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஹீரோயின் எடுத்துட்டாலே வந்துட்டு இப்போ இந்த லைக் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில லைக் ஒரு மாதிரி கிளாமரஸா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல. ரொம்ப கிளாமரஸா இருக்க மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஸோ இது கதையை சொல்ற மாதிரி இருக்கும், நான் சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிடுவேன் போல, மன ஆதங்கமும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினை பார்த்துட்டு ராம் சரண் வந்துட்டு எப்படியாவது ஹீரோயினை தொட்டா போதும் அப்படிதான் அந்த பார்வையில தான் இருப்பாரு. ஆனா ஹீரோனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது இறங்கி சண்டை போட்டு அதுக்கு அடுத்து தான் அவரோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ